திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நமக் சிவாய. இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். இறைவனுக்கு தோற்றம், ஆயுட்காலம், முடிவு இது எதுவுமே கிடையாது. அதனால தான் தோற்றமும் ஆயுட்கால அளவும் முடிவும் இல்லாதவனே. அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். இந்த உலகங்களையெல்லாம் தோற்றுவிப்பது அவர்தான். அந்த உலகங்கள் நிலை பெறும்படி காப்பதும் அவர்தான். இறுதியில் இந்த உலகங்களை அழிப்பதும் அவர்தான். அருள் காட்டி உயிர்களை ஆட்கொள்பவரும் அவர்தான். இதத்தான் அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போக்குவாய் என்னை புகுவிப்பாய். போக்குவாய் அப்படின்னா உயிர்களை மாயைக்குள்ள போக வைக்கிறாரு. போக வச்சு பல வினைகளை செய்யும்படி செய்து பல பல பிறவிகளை போகுமாறு செய்கிறாரு. நிறைய பிறவி எடுக்கிறோம். இந்த மாயைக்குள்ள நம்மளை போக வச்சதும் அவர்தான். போக்குவாய் என்னை புகுவிப்பாய். நின் தொழும்பின் பிறவித்தலையிலிருந்து மீளும் பொருட்டு அடியேனே உன்னுடைய திருவடி தொண்டில் புகுவிப்பவனே. அதான் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின், அந்த பிறவி தலையில இருந்து மீளும்படி என்ன உன்னோட திருவடி தொண்டல புகுவித்தாய். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. நாற்றம் அப்படின்னா மனம், நேரியாய் அப்படின்னா நுட்பமான. அதாவது மலரில் மனம் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு புலப்படாது. அது மாதிரி மலரில் இருக்கும் மனம் போல கண்ணுக்கு புலப்படாத நுட்பமானவனே. சேயாய் நனியாய். சேயாய்னா தொலைவு, நனினா அருகில். உன்னை தொழாதவர்களுக்கு எட்டாத தொலைவில் உள்ளவனே. உன்னை தொழும் அன்பர்களுக்கு அருகில் இருப்பவனே. இதத்தான் சேயாய் நனியாய் அப்படின்னு சொல்றாரு. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. சொல்லையும் அந்த சொல் தோன்ற காரணமாக இருக்கின்ற மனத்தையும் கடந்து நிற்கும் மறைநாயகனே. இதைத்தான் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள். ஓம் நமக் சிவாய.